கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை ஞாமிசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மகிமையான தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரும்படியாக நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேனோ சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. ஐயா உன்னாசீர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி உலோக. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. பாவச்சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு
தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சொன்னாதா. இன்றை தினம் உன்னருள் அன்றுன்னுதிரம் நரர் சென்று என்னை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சொன்னாதாம். இன்றை தினம் உன்னருள் யெகோவா ஏசுநாதா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, பாவ சோதனைகளை வென்று பேய் உலகு உடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்களித்து இன்றைய தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா. ஆண்டவரே, உலகம் மாமிசம் பிசாசோடு எங்களுக்கு இருக்கிற யுத்தத்தில் நாங்கள் எதிர் நின்று ஜெயிக்க உம்முடைய சர்வாயுத இரக்கத்தை எங்களுக்கு தரித்திரளும் என்று பக்தன் பாடினான். நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம். உலகம் மயக்கிறது சுவாமி, மாமிசம் உலகத்தின் மீது சுண்டி இழுக்கிறது, மயங்கி திரிகிறோம். இந்த மயக்கத்தில் இந்த விடுதலையாக்க, உலகு உடல் பேயை ஜெயிக்க வெற்றி பெற எங்களுக்கு உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தருளும். இயேசு என்ற உம்முடைய குமாரன் எப்படி ஜெயித்தாரோ அப்படியே நாங்களும் ஜெயித்து உம்முடைய வலது பாரிசத்தால் வீற்றிருக்கிறது போல நாங்களும் வர கிருபை அளித்தருளும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பிளெஸிங் ப்ரேயர் டைமில் உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் ஆழமாக பதிந்து கொண்டு அதன்படி அந்த வாரம் முழுதும் வாழ்வதற்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஒரு அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உனக்கு என்ன பலன் இருந்துச்சா? கொஞ்சோண்டு பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே. உனக்கு கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் விசுவாசம் தான், அவ்வளவு தூரம் நீ ஸ்ட்ராங் கிடையாது. ஆனாலும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என்ன செஞ்சிட்ட? என் வசனத்தை கை கொண்டபடிலாம் உனக்கு என்ன தரப்போறேன்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன். கைகளை தட்டி. ஒரு பயிலும் அதை பூட்ட முடியாது. இங்கே யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இருக்கீங்களா? 1 1 1 2 4 அந்த பக்கம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? கையை வசத்துங்க தம்பி. பக்கத்தில் துணைவி ஊழியத்துக்கு தான். சரி, சந்தோஷம். நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செய்யணும் தினம் விருப்பம் இருக்கும். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்கணும். செல்ஃபிஷ் நான் சொல்ல மாட்டேன். இப்போ தம்பியெல்லாம் போன வாரம் திருச்சிக்கு போயிட்டாரு, இங்கே ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தார். இந்த மனதார ஜெபம் பண்ணேன். நீங்கள் ஊழியம் செய்கிறது கர்த்தருக்கு விருப்பம். அடுத்து மற்ற சபைகளிலே பாஸ்டர்களுக்கு விருப்பமோ எனக்கு தெரியாது.
இயேசு மரம் இருக்கங்க எங்கே இருந்தாலும் ஊழியம் செய்யுங்கிறது எனக்கு விருப்பம். ஏன்னா என் எஜமானுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. அதில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு. எங்கள் அப்பனுக்கு வேலை செய்ய போயிருக்கான். அல்லேலூயா. எங்கள் அப்பனுக்காக ஊழியம் செய்கிறான். நான் எந்த சபைக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு நாள் ஒருபோது என் பிள்ளைகளை சொன்னதில்லை. எங்கேயும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதில்லை. ஊழியம் நான் ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிடுவேன். அப்போ நான் ஆசீர்வதிக்கிறேன். இது என் பெருந்தன்மை நினைக்காதீங்க. ஒவ்வொரு தேவ மனுஷன் மேலும் இப்படி தான் அபிஷேகம் இருக்கணும். அவன் தான் ஹீஸ் எ மேன் ஆஃப் காட். அவன் தான் தகப்பன். இது என் பெருந்தன்மையெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தால் இப்படி சுவாபம் தான் இருக்கும். இரண்டாவது, உங்களுடைய வாஞ்சை என்ன இருக்கும்? எனக்கு ஒரு வாசலை கருத்து திறக்கணும். ஒரு அல்லேலூயா. அப்போ வாசலை திறக்கணும்னா நான் என்னங்க செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பலம் தான் இருக்கு. உங்களை மாதிரிலாம் இல்லை அங்கிள், என்ற கர்த்தர்லாம் பேச மாட்டேங்கிறாரு, உங்களை மாதிரிலாம் வாசல் இல்லை. உண்மைதானே? அதைத்தான் சொல்கிறார்ல. சொல்லிட்டு தானே சொல்ல, உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, ஆனால் நீ என்னை மறுதலிக்கலை. என்னை மட்டுமே பிடிச்சிக்கிட்ட, என்னை மட்டுமே பிடிச்சிக்கிட்ட, அதனால என் வசனத்தை கை கொண்டாய், அதனால உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஒரு பயில அதை பூட்ட மாட்டான். என்ன சந்தோஷம் பாருங்க. கைதட்டுங்களேன், ஒரு கைதட்டு கொடுங்களேன். நீ கொஞ்சம் பலம் இருந்து என்னை மறுதலிக்கலை, என் வசனத்தை கை கொண்டாய், அதனால் உனக்கென்று ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். நிறைய பேர் நினைப்பீங்க, அங்கிள் உங்களை மாதிரி இல்லை அங்கிள், என்னால் முன்னாடி ப்ரேயர் பண்ணல, பரிசுத்தமாக இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், முன்னாடி மாதிரி ஆண்டவரோட இல்லை, மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எதில் என்னுடைய நான் கீழ்பற்றிருக்கணும் அதுக்கு அடிமையாக இருக்கிறாய். இப்போ ஆண்டவரோட பேசுகிறத காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது தான் கெட்டது. பேசுகிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். மொபைலெல்லாம் 10 மணி நேரம் சிலவன் பேசுவான். கர்த்தர் கணக்கு போட்டுகிட்டே இருப்பார். ஜெலசி காட், பொறாமை உள்ள தெய்வம், பொசசிவ். நீ அவருடைய மனைவினா அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். அவரை விட்டு வேற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினேன்னா கள்ள தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பவுலடியான் உன்னை எப்படி என்ன செஞ்சிட்டான்? அது ஏற்கனவே நீ ரசிக்கப்பட்ட உடனே கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு உன்னை நிச்சயித்திருக்கிறேன், பெட்ரோத்தல் பண்ணிட்டேன், நிச்சயதாம்பலம் பண்ணிட்டேன். கைகளை தட்டி. இனிமே யாரோட தான் பேசணும்? உனக்கு நிச்சயிக்கப்பட்ட புருஷனோடு தான் பேசணும்னு உலக வழக்கம் இருக்குமானால், கர்த்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட நீ உலகத்தோடு உறவு வைத்திருந்தால் ஓம் புருஷன் உன்னை ஏற்றுக்குவாரா? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இலங்கையில் போய் சீதா பிராட்டியை கொண்டு வரா. கொண்டு வந்துட்டு அவன் நடத்தையில் சந்தேகப்பட்டு தீக்குளிக்க வைக்கிறாராம். இது புராணமோ கதையோ ஹிஸ்ட்ரியோ அதை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் தன் மனைவி உத்தமியாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை, அதாங்க சப்ஜெக்ட். சாதாரண இந்த இதிகாசங்கள் புராணங்களில் இப்படி எழுதியிருக்குமானால், மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரென்றும் அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட சபைதான் மணவாட்டி என்றும், அந்த சபையின் அங்கத்தினராகிய நாம் தான் மணவாட்டி என்று நாம் விசுவாசிக்கிற நாம் அவருக்கு உத்தமியா இருந்திருக்கிறோமா என்பதை பரீட்சிப்பார். கைகளை தட்டி. அவருக்கு உத்தமியா இருக்கிறியானா? இல்லை, நீ தான் உலகத்தோடு தொடர்பு உண்டு. அதான் நான் பாடின பாட்டிலேயே, என் பாட்டு உங்களுக்கு புரியாது, ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க கற்றறிந்த நல்லாரதே உணரார்களோ, உணர்ந்தால் கதி தரும் உம்மை விட்டு வேறு யாரையும் கை தொழார் இயேசுநாயகனே. கைகளை தட்டி. கற்றறிந்த நல்லாரதே உணரார்களோ, பாவச்சோதனைகளை வென்று பேய் உலகுடன், பாவச்சோதனைகளை வென்று பேய் உலகு உடன் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. இது 3 என்னை அட்டாக் பண்ணுது. இந்த யுத்தத்தில் நான் அவங்களுக்கு எதிர்த்து நிற்க, ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல, கடைசியில் எனக்கு என்ன தாரும்? தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்கு அளித்து. கைகளை தட்டி. இன்றை தினம் உன்னருள் ஈகுவாய் இயேசுநாதா. கையை தட்டுங்களேன். இதான் நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. பாவச்சோதனைகளை வென்று பேய் உலகு உடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே, நான் எதிர்த்து நின்று
ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்கு அளித்து இன்றைய தினம் என்னை ஆசீர்வதியும். அதான் பாட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நீ, தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிற நீ, தேவன் அல்லாதவைகளோடு தொடர்பு வைக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளோடு தொடர்பு வைக்கக்கூடாது. தேவனுக்கு இஷ்டமில்லாதவைகளோடு. எங்கள் அக்கா இந்த தடவை தான் 2 மாதம் 1.5 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தா. எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எங்கள் அக்காவை ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் அத்தானுக்கு சுகம்லாம் இருந்தா. போகும்போது ஒரே அழுக. ஏன்க்கா அழுகிறேன்னு, ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிடைக்கிறேடா, ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிடைக்கிறேடா, ஐயோ இப்படி இருக்க நான் பார்க்கவே இல்லையே, இப்படி இருந்தால் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேனே, உங்கூடயே இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு நானும் அத்தான் இங்கே இருந்திருப்பேமேன்னு ஒரே அழுதா. நான் முகத்தை தடவி கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்து சொன்னேன், அழாதக்கா நான் உள்ள தனியாகவே இல்லை, அங்கே இருக்க தான் எனக்கு பிடிக்கும். வெளியே வந்தால் பலது பார்க்கணும், பலரோடு பேசணும், பல விஷயத்தை பேசணும், சொற்களின் மிகுதியினால் பாவம் பிறந்து விடும். நான் இப்படியே 40 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன். நானும் இயேசுவும், நானும் தனிமையும், நானும் என் அறையும், பூட்டிய அறைக்குள்ளே தான் இருப்பேன். என் மகள் மினி ஏதாவது ஜூஸ் கொடுக்கணுன்னா பெல் அடிப்பா, இல்லாட்டி ஒவ்வொரு சத்தத்துக்கும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அப்பா அடித்தார்னா அப்படிம்பாரு. யார்? சதீஷ்குமார். சதீஷ் வந்துட்டார்னு தெரியும். மினினா இல்லை அது கூட தப்பாக இருக்கு அப்படின்னு கேட்கும். அப்புறம் அபி வந்தால் அபி இந்த லேசாக அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு, யார்? நான் அபி, நான் அபி அப்படிமா. அப்போ யார் யார் வந்திருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். எந்த மோளை ஜூஸு கொண்டு வந்தாங்களே, இதா வச்சுட்டு போ. வெளியே நான் வரவே மாட்டேன். இது எனக்கு பிடிச்ச விஷயமாயிடுச்சு. என் ப்ராக்டிஸே அப்படி. நானும் கர்த்தரும் கைகளை தட்டி. நான் ஆண்டவர் தனிமையில் இருக்கிறது, தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒருத்தன் கவிங்க அங்கே எழுதுனா, எனக்கு இனிமை. ஏசப்பா எல்லாரையும் விட்டுட்டு தனிமையான இடத்துக்கு தான் போவாராம் எப்பவுமே. எதுக்கு? ஜெபிக்க. நீ உலகத்தோடு எவ்வளவு அதிக நேரம் தொடர்பு வைத்திருக்கிறையோ அவ்வளவு நேரம் டவுன்லோட் ஆகுது உன்னுடைய அபிஷேகம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா, ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா, அம்போதாண்டி, அம்போதான் ஓ அபிஷேகம். நான் சொல்லுவேன், கேட்டுக்கு விலகிரு, தீமைக்கு விலகிரு, சாபத்துக்கு விலகிரு, உலக மனுஷனுக்கு விலகிரு. ஸ்கூலுக்கு போனேன்னா விளையாட தெரியா. ஃபுட்பாலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. அபிக்கு 17 வயசு ஆகுதுங்க. எனக்கு பயத்துக்கு அடுத்த வருஷம் காலேஜில் சேர்க்கணும். என்னாக போதும் என்னாக போதும், எனக்கு இப்போவே பயம். படிக்க வேண்டாம், நீ பேசாமல் இருந்துக்கிறியாடா, அந்த அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இவன் அடங்கி இருக்கிற கேஸ் இல்லை. ஃபுட்பால் அங்கே தட்டுறதை பார்த்து என்ன செய்வான்? ஓடி போய் நான் நீ கேரளத்தில் ஃபுட்பால் ஆன என்ற இது நான் சாம்பியன் விளையாடுவான். ஃபுட்பால் விளையாண்ட உடனே விட மாட்டாங்க. ஃபுட்பால் விளையாண்ட பிறகு 10 பேர் உட்காந்து பேசுவான். என் மொபைல் இது இருக்குது பார்க்குறியாம்பான். இதை பார்த்தியாங்க, அந்த பொண்ணை பார்த்தியா, உங்கள் கிளாஸ்மேட்டு எப்படி சூப்பர் பிள்ளையா அப்படிமா தங்குவார் வந்துடும். என்னுடைய அன்பு இழக்கிறது என்பதை விட நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை துக்கப்படுத்துகிறாய். கைகளை தட்டி. அதான் நடக்காத, உட்காராத, என்னது நிற்காத, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படியில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல் இரவும் பகலும். அதாயா அபிஷேக் உனக்கு இந்த வார்த்தை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியமா லவ் பண்ணு, லவ் பண்ணு. ஐ லவ் மை பைபிள், my Bible and I, what a wonderful precious the God gave the precious, my Jesus and I. நானும் பைபிள் தான். இது எப்படி ப்ரெசியஸ், எனக்கு எவ்வளோ பெரிய சிறந்த பாக்கியம் எனக்கு. சொல்லிப்பார், ஐ லவ் யூ பைபிள், ஐ லவ் யூ வேதம், ஐ லவ் யூ ஜீசஸ். அணைச்சிக்கோ, முத்தமிட்டுக்க, வாசி. உனக்கு பேசிக்கிட்டே இருக்கும். அவனாலும் விட்டுருவான், ராத்திரிலையும் விட்டுருவான். அவன் வேற ஒரு பொண்ணு கிடச்சுன்னா உன்னையே விட்டுருவான் ஃப்ரெண்டு. ஆனால் இந்த வேதம் உன்னை விடாதுப்பா.
இளமையில் வேதத்தை சுமந்தால் தனிமையில் நீ ஒரு நாள் தவிப்பாயே முதுமையில், அப்போ இந்த வேதம் உன்னை சுமக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதம் உன்னை சுமக்கும். எவ்வளோ பேசினாலும் கேட்க மாட்டேங்கிற அடிக்ஷன். நான் சொல்கிறேன், எது உங்களுக்கு பலகீனமோ தூக்கி எறிஞ்சிருங்கன்ற. மொபைல் தான் உங்கள் பலகீனம். மொபைலை தூக்கி எறிஞ்சிருங்க, தொட்டவே செய்யாதீங்க. எனக்கு ஒத்துக்கிறாதுங்க. இப்போ பால் குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, என்னை டாக்டர் சொல்லிட்டாரு. கால்சியம் கண்டென்ட் சாப்பிட்றாதீங்க, கிட்னியில் சின்ன சின்ன ஸ்டோன் இருக்குனாங்கல்ல. அப்புறம் வந்து என்வி அவ்வளோவா எடுத்துக்காதீங்க, மட்டன் இதெல்லாம் தொட்டுறாதீங்க அப்படின்னாரு. 20 வருஷம் ஆச்சு மட்டன் நான் தானே ரெகுலராக சாப்பிட்டு. 20 வருஷம் தொட மாட்டேன். எல்லாரும் என் முன்னாடி தான் சாப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை என் பிள்ளை சமையல் பண்ணி வச்சாலும் 2 பீஸுக்கு மேலே தொட மாட்டேன். வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம் இல்லை, சும்மா எட்டாத பழத்தை பார்த்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கக்கூடாது. எட்டுற பழமே இருந்தாலும் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கை கட்டுற தூரத்தில் தான் உனக்கு பாவம் இருக்கிறது. சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லு. உனக்கும் அதுதான். தான் அங்கே நிற்கிற அவனுக்கும் அவன் தான். அதுக்கு கீழே 4 அடியில் நிற்கிறான்ல அவனுக்கும் அதுதான். இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு அதுதான். கல்யாணம் ஆகிட்டா சரிபாயிரும் பிரதர். கல்யாணம் ஆகிட்டு தான் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாயிரும். எல்லாரும் நம்பாதீங்க. பையன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் நல்லாயிரும். நல்லாக மாட்டான். கல்யாணம் பண்ணிட்டா அவன் தப்பு பண்ண மாட்டான். இல்லை, அதை விட பெட்டராதுன்னு நினைப்பான். இக்கரைக்கு அக்கறை பச்சை. கல்யாணம் பண்ணாலும் பண்ணாட்டியும் எப்போ நல்லா இருப்பான் தெரியுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். கைகளை தட்டி கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன், அவருக்கு பயந்தவன் அவரை சேவிப்பான். கைகளை தட்டி ஆண்டோடைய வார்த்தையில் சும்மா சொல்லாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கியா நினைக்கிறேன் சொல்லக்கூடாது. இருக்கிறேன். ஒன்று வாழ்ந்துட்டு சொல்லணும், அல்லது வாழ நிச்சயம் பண்ணிட்டு சொல்லணும். கைகளை தட்டி ஒரு ஒன்று வாழ்ந்துட்டு சொல்லணும், அல்லது வாழ நிச்சயம் பண்ணிட்டு சொல்லணும். என் மருமகன் இந்த எக்ஸின் ராய் சொன்னார். அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டின் அங்கிள். அந்த 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 அளவில் தான் இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்காத வார்த்தை. அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டின், அவங்க பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டின், அவங்க கேத்தலிக் கிறிஸ்டின். ஏய், கிறிஸ்டின்னாலே என்ன தெரியுமா? அதைத்தான் சொல்கிறேன். குவாலிட்டி. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், அவங்கள மட்டும் கிறிஸ்டின் சொல்லு. அது சிஎஸ்ஐயில் இருந்தாலும் அவனை கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிடு. பெந்தகோஸ்டில் போய் அபிஷேகத்தை நினைஞ்சு துள்ளி துள்ளி கிரவுண்டே சுற்றி வந்தாலும் சரி அவனையும் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிடு. தேவ மனிதன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன். அன்பில்லாதவன் தேவனை, இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். கைகளை தட்டி அன்பு என்றால் என்ன? கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு. வசனத்தை கைக்கொள்வதே அன்பு. புரிஞ்சுதோன்னு? எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உள்ள ஒருத்தர் இல்லை, ஆவிக்குரிய தகப்பன்மார் இல்லை, எங்களை நடத்துறதுக்கு இல்லை. சிஸ்டர் ஜெசமல் லார்சன் வந்து ஸ்வீடன் அங்கே இருக்காங்க. அவங்கள நடத்துறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அங்கே இருந்து 6 மணி நேரம் அந்த மொபைல்லையோ லேப்டாப்புக்கு முன்னாடியோ உட்காருவாங்க. அங்கே ஆவியில் எரிஞ்சோம்னா இங்கே வந்து பரவாயில்லையோ இந்த சிஸ்டர் நம்ம புகழணும்னு அவங்க விரும்புகிறதும் இல்லை, இகழ்ந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு ஒன்று ஜபக்குறிப்பெல்லாம் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்லான்றாங்க. ஜபக்குறிப்புகளெல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க, நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல. பிரதர், நான் அரண்டு போயிட்டேன். நம்ம ஆட்களுக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு முன்னாடி, அங்களுக்கு முன்னாடி ஆக்டை கொடுப்பீங்க பாருங்கள். அது ஒரு அபிஷேகத்தெல்லாம் நிறையும் போது சிலரை பார்ப்பேன், கண்ணை திறந்து அப்படியே பார்ப்பேன். தள்ளி 2 சேரை உடச்சி கீழே உளுந்து அப்படி குலுக்கி இப்படி குலுக்கி அடுத்த நிமிஷம் போய் தாய் அடிப்பான். அடுத்த நிமிஷம் வெளியில் போனவுடனே மொபைலில் தான் இருப்பான். ஹாய், இப்போதான் ஆராதனை முடிஞ்சிச்சு, உனக்கு முடிஞ்சிச்சா? சரி, எனக்கு எப்படி லஞ்ச் போமா? இங்கே லஞ்சு முடிஞ்சிச்சு. ஓவர்ஃப்ளோ ஆகிடும்டா, குட்டல் கட்டு பேர் வாந்தி வந்துடும். ஒன்னே சொல்ல தம்பியே, இவனை கூட சொல்கிறேன்,
வெளியே போன உடனே தொடர்பு யாரோட வருது? இதுவரை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் ஒருவர் இன்னொருடன் இணைப்பில் தொடர்பில் இருக்கிறார். இன்னொரு நல்ல தொடர்பு. இது கட் பண்ணோம்னா ட்ரிங் அப்படிங்கும். ஹலோ, இவ்வளோ நேரம் நான் ஆராதனையில் இருந்தேன், இப்போ வை தொடக்கூடாது, தொட்ட பிச்சிருவேன் பார்த்துக்க. உலகம் மயக்கும். ஆண்டவர் உனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு, என் வசனத்தை கை கொண்டபடின்னு என்னை மறுதளிக்கலை. நீ கொஞ்சம் பலம் இருந்து என்னை நீ மறுதளிக்கலை. அன்பு மகன் சஞ்சோ சொன்னான், அவனுக்கு இங்கேருந்து போன பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு வரான். எனக்கு ஒரு வருத்தமோ பகையோ வெறுப்போ இல்லை. நான் சொன்னேன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறையா ஒன்று கேட்டதுக்கு அவன் அருமையான ஒரு பதில் சொன்னான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அவன் சொல்லவே இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 6 வருஷம் கழிச்சு தான் அவன் பைபிள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அந்த பைபிளை எடுக்கும்போது அடைந்த சந்தோஷம் இருக்க பயங்கரங்க. நம்ம அந்த தன்னிலை உணர்வது, அதுதான். பொய் சொல்ல தெரியல அவனுக்கு. முதல்ல சொன்னால், இப்போ சொல்லலை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதோடு முடிச்சுட்டா நானும் புரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சக்கூடாதுல்ல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் எல்லோரோடு இருக்கிறார். என் கேள்வி, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களா? அதாங்க, கர்த்தர் அபியோடு இருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரோடு இருக்கிறையா? அவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். கைகளை தட்டி. நீ இப்போ 2-3 தானேப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு 3000 4 தானே வருமானம் வருது, கொஞ்சோண்டு தானே ஆண்டு கூலி செய்கிற. அவரோடு நிலச்சி பாரு, டாப்பில் தூக்கிடுவார், டாப் கியர் போட்டு ஏற்றிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கைகளை தட்டி. நான் அவன் அறிந்தபடியால் அல்ல, அவன் என் நாமத்தை அறிந்தபடியால். அப்போ கொஞ்சம் பலம் இருக்குது, மறுதளிக்கலை, என் வசனத்தை கை கொண்ட. அப்படியே ஜெபம் பண்ணுவான் பாரு. அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆளும் தேவ மனுஷன் ஏற்றுக்கொண்டது என்னுடைய அனுபவத்தில் என்னையே தான். என்னோடைய 19 வருஷம் 17 வருஷம் வாழ்ந்தவன் இப்பவும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் விடிச்சான்னா அது என் முன்னாடி தான். எனக்கு அதை நினச்ச ரொம்ப சந்தோஷம். தினந்தோறும் ஜெபிச்சிருக்கிறேன், தினந்தோறும் 2 முறை ஜெபிப்பேன். என்கிட்ட வரணும், என் கூட இருக்கணும்னு நான் அப்படி அந்த சுயநலத்தில் இல்லை, கர்த்தரோடு தான் நம்ம இருக்கணும். கைகளை தட்டி கர்த்தரோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு வாழுகிற ஒரு குவாலிட்டி எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டோரோடு வாழுகிற ஒரு குவாலிட்டிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதநாயக சாஸ்திரியார் சொன்னார், கனி வினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், யூத காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கைகளை தட்டி. அடைக்கப்பட்ட மோட்ச வாசலை யார் திறந்தா? சாஸ்திரம் எழுதுறார், சாவழித்து உயிர்த்தவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன், வானில் வந்துடும் நியாயாதிபனை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். நாலுபடி இந்தளம் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன்.
படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவை படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன். பாவம் நாசனை கிருபாசனையே கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன். தொனிக்கும் ஓசன்னா ஓசன்னா என்றே கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். சாவளித்துயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சாவளித்துயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினால் ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆவியினால் ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன். வானில் வந்திடும் நியாயாதிபனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவையே ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்து இயேசை ஸ்தோத்தரிக்கிறேன், சுந்தர கிறிஸ்தேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். சாவை அழித்து உயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினால் ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன், வானில் வந்திடும் நியாயாதிபனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை என்ன வினையா? கனியினால் வந்த வினையை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யூத காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன்.
எத்தனை சந்தோஷம்! மோட்ச வாசலை திறந்தவன். கொஞ்ச பலம் இருந்தும் நீர் என்னை மறுதலிக்கவில்லை. நீ என் வசனத்தை கைக்கொண்டாய், எனவே உனக்கு ஒரு வாசலை திறக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் பலம், எனக்கு அறிந்த சத்தியத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருங்க. அவரை மறுதலிச்சிடாதீங்க. அதை நான் சொன்னேன். என் அன்பு மகன் சஞ்சோ வில்சன் சொன்னான், கர்த்தரோடு இருக்கிறாயா? கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னா. அற்புதமான வார்த்தை அது. அவன் பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னான். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அடுத்து அந்த பைபிளை எடுக்கும்போது அவன் அடைந்த சந்தோஷம் இருக்கே, அந்த திரும்பி வரும்போது அந்த கெட்ட குமாரன் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொன்ன போது அப்பா என்ன செஞ்சாராம்? கட்டி பிடிச்சிட்டு முத்தமிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு தான் மோதிரத்தை கழட்டி அவங்கையில் போட்டு கொளுத்த கன்றை அடித்து விருந்து வச்சுட்டாருங்க. ஆண்டவரும் அப்படித்தான். நீங்கள் கொஞ்சம் பலம் இருந்து மறுதலையாமல் அவரை பிடித்து கொண்டீர்களானால் கொளுத்த கன்று, மோதிரம், ட்ரெஸ்ஸு, அரவணைப்பு, கர்த்தரை செய்வார். கொஞ்சம் பலர்ந்து என்னை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்ட. நான் சொன்னேன் 3 விஷயம் பேசுகிறேன், குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி. குவாலிட்டினா கிறிஸ்டியன், அவனுக்கு பேர் தான் குவாலிட்டிங்க. கிறிஸ்டியன்னா யாரு? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்றவன் அல்லது வாழ முயற்சி பண்ணுகிறவன். இரண்டாவது, வாழ்க்கையில் குவாலிட்டி, ஆராதனையில் குவாலிட்டி, பிரசங்கத்திலும் குவாலிட்டி, நாம் கர்த்தரை பிரதிபலிப்பதிலே ஒரு குவாலிட்டி. மூன்றாவதாக அவருடைய வார்த்தையின்படி கை கொண்டு, அதான் கை கொண்டு வாழ்றது. நடக்கிறவனுக்கு திறந்த வாசல். கைகளை தட்டி திறந்த வாசலை வைக்கிறேன். God open a new door for brother and sisters today. God open a new door for you. இன்றைக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்கென்று திறக்க போகிறார். என்னை கேட்டுக்கொண்டு ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு திறப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கென்று திறப்பார், உங்களுடைய குடும்பத்திற்கென்று திறப்பார். நீங்களே தேடி போக வேண்டாம், அதே வரும். கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரே இதை செய்தார். சீயோனின் சிறையிருப்பை திறப்பும் பொழுது சொப்பனம் காண்கில போயிருந்தோம். எனக்காடா அப்படி வாழ்க்கை? ஏழு எப்படிரா இது? டேய் எப்படிரா? எனக்காடா அந்த முக்கை ஒழிக்கிட்டு டவுசர் கிழிஞ்சு திரிஞ்சு எனக்காடா சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா, அமெரிக்காவுக்கு போகிறேன்டா, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன், எனக்காடா கேட்குறோமா? நான் கேட்குறேங்க. நீங்களாம் நல்லவங்க, நீங்களாம் ஹை பிறக்கும் போதே ஹையில் வந்தவங்க. நான் தெருவா அலைஞ்ச நாய். 3 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு 25 பைசா கிடைக்குமா, ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றலாமான்னு வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது வசதியாக தான் இருந்தேன். அலைஞ்சவனை தூக்கி சைக்கிள் வாங்கிறதுக்கே ஏங்கி ஜெபம் பண்ண என்ன இன்னைக்கு எந்த காரில் போவேன்னு தெரியலை, எந்த ஃப்ளைட்டில் போகிறேன்னு தெரியலை, எத்தனை மணி ஃப்ளைட்டில் உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. நான் ஒரு ஜெபம் பண்ணேன், படுத்துக்கிட்டு போகிறது மாதிரி பண்ணக்கூடாதா, பெர்த்து ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவும் இருக்குது. 19 மணி நேரம் 20 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்தா எப்படி இருக்குங்க? எப்படிரா இல்லை காட்ஸா எப்படிரா அது? அதுதான்டா சொன்னார், வசனத்தை கை கொண்டவனுக்கு திறந்த வாசல். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, என்ன மறுதலையாமல் அவரை கை கொள்ளுங்க. உங்களுக்கு திறந்த வாசல், உங்கள் குடும்பத்துக்கு திறந்த வாசல், செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ கிருபை உங்களோடு வரும். உங்கள் பிள்ளைகள் சந்ததியார் பூமியிலே பலத்திருப்பார்கள். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி என் வசனத்தை கை கொண்டா நலமாயிருக்கும். நலம் நலமறி ஆவல் யார்கிட்ட பேசாத, வசனத்தை கை கொள்ளி நலமாக இருப்பேன், நல்லா இருப்பையா. ஏதாவது நெகட்டிவாக பேசினா அங்கள் அதை திருத்தி சொல்லுங்கள், நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள், நல்லா நடக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ஒன்று நான் 7 அடியில் வளர்ந்துருவேன்னு சொல்லுங்கள் அப்படிமா. யார்? உங்கள் பையன்.
என்னடா இவ்வளோ குட்டையாக இருக்க அங்கிள் அப்படி சொல்லாதீங்க, 7 அடியில் வளருவேன்னு சொல்லுங்கள். சும்மாவா சொல்லுவேன், சரி 7 அடியில் வளர்ந்துருவேன். அவனுக்கு ஒரு சந்தோஷம். பாசிட்டிவ் வார்த்தைகளாக கேட்கறதுக்கு ஆசை தானே இருக்குல்ல. பாசிட்டிவாக கேட்கணும்னா அப்போனா வசனத்தை கைக்கொள்ளு. பாசிட்டிவாக கேட்க மாட்டடா, பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்கும் உனக்கு. ஒரு அல்லேலூயா. பாசிட்டிவாக கேட்குறதோடு விட்டுறதில்லை. பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். எவ்வளோ காலங்களுக்கோ இனி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறேன், இனி விசுவாசம் இருக்குன்னா இல்லை, சபைகளில் பரிசுத்தம் இருக்குன்னா இல்லை, ஊழியம் அழைக்கப்பட்டு நடக்கும்னா இல்லை, வியாபாரம் பிஸ்னஸ் தொழில் விற்கிறான், தெய்வத்தை விற்கிறான். எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி விற்கிறான் பார். சாமி யாரு? நீ யாருப்பா? சாமி யாரு? அப்போ சாமி யாரு கேட்பான். நான் சாமி யாரு? அதான் நீயே கேட்குற, சாமி யாருன்னு தானே கேட்குற. சாமி யாரு? சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பல்லிழிச்சு வாய் இழிச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாதீங்க. வார்த்தையில் இருக்கான்னு பாருங்கள், கைகளை தட்டி. யார் பேசுனா அதில் பேச இன்பமாக தான் இருக்கும். இந்த வார்த்தையை புரட்டி பேசுகிறவர்கள் கூட்டம் தான் மிகுதி. தயவு செய்து இந்த வார்த்தையில் அது இருக்குதான்னு நினச்சிட்டு பரிசுத்தாவில் நிரம்பி அவர் வசனத்தை கை கொண்டு பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு வாசலை கர்த்தர் அப்படி திறந்து வைத்திருப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஒவ்வொரு வீட்டிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் முடிந்தால் வீடியோவில் வந்துடுங்க. முடிந்தால் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால், இல்லாட்டி வேண்டாம். முடிஞ்சால் வீடியோவில் வாங்க. எல்லாரும் முழங்கால் போட முடிஞ்சால் சேரில் உட்காருங்க, வேண்டாம் கீழே உட்காந்துருக்கவங்க முழங்கால் போட முடிஞ்சால் முழங்கால் போட்டு ஒரு ஆவியில் நிரம்பி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஒரு ஜெபம். தேவ கிருபை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு டுடே தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். Thank you Jesus name. Hallelujah. ஆராதனை என் பலனே, என் கோட்டையே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே.
எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சித்கேனோ, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கை உயர்த்தி, எங்கள் நீதியே யெகோவா சித்கேனோ, ஆராதனை உமக்கே. எல்லோரும் ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு தான். சொல்ல மகளே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு Holy Spirit, we will worship the Lord. ஆவில நிரம்பி what a mighty presence. பரிசுத்தமாக்கும் யெகோவா மக்காதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. எல்லாரும் உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சொல்ல மகளே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. எல்லாரும் கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை
தட்டே, கைகளை தட்டே. ஆராதனை வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை? என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை? உமக்கு மகிமை தருகின்றோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடையலோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, குவாலிட்டி கிறிஸ்டியன், குவாலிட்டி பிரசங்கியார், குவாலிட்டி திருச்சபை, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவன், கொஞ்ச பலத்திலும் அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவனுக்கு திறந்த வாசலை வைப்பேன், ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னீர். உமக்கு நன்றி. இதை நம்பி தங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் தீர்மானத்தெடுத்து இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளை மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் 1000 தலைமுறைக்கு இறங்கி வந்து தங்கட்டும். அவர்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சந்ததியும் 1000 தலைமுறையை ஆசீர்வதியும். கிருபையின் இரத்தத்தை பூசி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறேன், செத்துறேன், சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பூசிக்கொள்ளும். இறைவன் இயேசுவே, இப்பொழுது ஆமேன் என்று என் பிள்ளைகள் சொல்லும் பொழுது அவர்கள் விரும்பின பரலோக ஆசீர்வாதம், எதிர்பார்த்த திறந்த வாசல் என் பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.